ஹே பாபு, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இந்த இன்விடேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஆமா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம்ன்றே, அதுக்குள்ள எதுக்குடா இதெல்லாம்? டேய் பாவி, இவனை தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போறேன். And he is a very good boy. ஓகே, see you. See you. என்னடா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்? ஒரே கல்லுல 2000 மாங்காய் அடிக்க போறேன். எப்படிடா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சேச்சா, ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்துறாதடா. உண்டா, இது ஒரு கற்பனையான கல்யாணம்டா. நாம என்ன பண்ண போறோம்? வர ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு சத்திரத்தை பிக்ஸ் பண்ணி கற்பனையா ஒரு பொண்ணு பேரை தேர்ந்தெடுத்து எனக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிகையெல்லாம் அடிச்சு இந்த ஊரையே ஏமாத்த போறோம். ஓகே ஓகே. என்னடா இது? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட பேரு, அப்பாவோட பேரு, ஊரு பேரு, லிஸ்ட படி. ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ஜெயமாலினி, சுஜாதா, அருந்ததி, சரிதா, விஜயா, விஜயலலிதா, சிலுக்கு. அடுத்தது என்ன? ஓ மாமனார் பேரு நாகலிங்கம், பூதலிங்கம், தர்மலிங்கம், ராமலிங்கம், சுந்தரேசன், நடேசன், கதிரேசன், சொர்ணவேல், கதிர்வேல். அடுத்தது பொண்ணோட ஊரு பேருடா. கொலகாரம்பேட்டை, கண்ணம்மாம்பேட்டை, குடுகுடுப்பாம்பேட்டை, பட்டி வீரம்பட்டி, கோயில்பட்டி, அல்லிபுரம், மல்லிபுரம், ஜலகண்டாபுரம். பத்திரிக்கை எப்படி எழுதலாம் சொல்லடா பாபு? பிள்ளையார் சுழி, திருமண அழைப்பிதழ், அன்புடையீர், நிகழும் துந்துபி ஆண்டு, பங்குனி மாதம் 16ஆம் நாள். ஏண்டா தமிழ் மாசம்? இங்கிலீஷ்ல ஏப்ரல் 1ன்னா எல்லாருக்குமே சந்தேகம் வந்துரும். அதனால அத பிராக்கெட்ல போட்டுரு. போட்டியா? வியாழக்கிழமை காலை 7:30க்கு மேல் 9 மணிக்குள் எனது மகன் செல்வன் பாபுவுக்கும் அதுல ஒரு சீட்டை எடு. அல்லிபுரம். அல்லிபுரம் இறங்குங்க. அல்லிபுரம் எழுதிக்க. நீ ஒரு சீட்டை எடு. எடுக்கிற. சுந்தரேசன். என்ன சுந்தரேசனே, சௌக்கியமா இருக்கீங்களா? இந்த சுந்தரேசனுடைய சௌக்கியத்துக்கு என்னப்பா குறைச்சல்? ஆண்டவ முன்னேற்ற நல்லா இருக்கேன். அல்லிபுரம் சுந்தரேசன் மகள். அல்லிபுரம் சுந்தரேசன் மகள். என் பொண்டாட்டி பேரை நானே எடுக்கிறேன்டா. அருந்ததி. அருந்ததி, அருந்ததி. என்னப்பா? அம்மாவுக்கு பூச்சரம் தொடுத்துட்டியா? காலையில 5 மணிக்கே ரெடிப்பா. அத அவ படத்துக்கு போட்டுடுமா? நான் குளிச்சுட்டு கொஞ்சம் வெளியில போகணும். டிஃபன் இதோ ரெடி பண்றேன். ஆமா, கண்ணன் எங்க இருக்கா? ஹால்ல இருக்காருப்பா. அம்மா, 6 வயசுல இந்த மாமா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ போய் சேர்ந்துட்ட. 20 வருஷமா மாமா வீட்டுல தண்டச்சோறு தின்னுக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு மாமாவை என்ன பிகாம் படிக்க வச்சாரு. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்களே. பாஸ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. வேலை தேடிட்டு இருக்கீங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. அதானே? வண்டி கட்ட வண்டி, காப்பாத்த வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி, நாகரீகம் அறிஞ்ச வண்டி. அம்மாடி, உன் வாயை மூடணும்னா பீச்ல ஒரே வழி சுண்டல் தான். ஏன் சார், சுண்டல் சாப்பிடுறீங்களா சார்? அதோ சுண்டல். ஏய் சுண்டல். சுண்டல் பையன் அங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து சார், எனக்கு கண்ணு சரியா தெரியாததால காது ரொம்ப கூர்மை சார். அதோ அங்க பாருங்க, சுண்டல்கார பையன் வரா. வரா, வந்துட்டா, வந்து நின்னுட்டா. You're simply great. ஆமா, கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு எப்ப கண்ணு போச்சு? உங்களை முதலா பாக்குறதுக்கு முன்னாடி. எப்படி? மின்னல பார்த்தேன், கண்ணை குருடாக்கிட்டேன். இப்போ மின்னல் உன்னை பாத்துக்கிட்டு இருக்காங்க.
அடியாத்தாடி ஆத்தாடி அத்த மக கைய முடிச்சா சித்தம் எல்லாம் புருக வச்சா உன் காத்தோடு காத்தாக நித்திரவு செய்தி சொல்லி நித்திரைய ஓட வச்சா நண்டுபிடி போட்டணச்சு நாசுக்கா கதை படிச்சு சித்திரத்தனா வரைய தேடி ஒண்ணு நீ தரணும் நண்டுபிடி போட்டணச்சு நாசுக்கா கதை படிச்சு சித்திரத்தனா வரைய தேடி ஒண்ணு நீ தரணும் கண்ணாலே அது சந்தோஷம் அடியாத்தாடி ஆத்தாடு அத்தமாக கைய பிடிச்சா சித்தம் எல்லாம் உருக வச்சா காத்தோடு காத்தாக நேற்றிரவு செய்தி சொல்லி நித்திரைய ஓட வச்சா என்ன மர காத்தடிக்க தேகந்தா வெட வெடக்க சந்திரனும் பாய் விரிக்க நெருக்கத்தில் நான் இருப்பேன் என்ன மர காத்தடிக்க தேகந்தா வெட வெடக்க சந்திரனும் பாய் விரிக்க நெருக்கத்தில் நான் இருப்பேன் நீ மான போல பார்த்து நிற்கும் வேளையிலே நான் தேன தேடி மயங்கி நிற்பேன் போரையிலே நீ மான போல பார்த்து நிற்கும் வேளையிலே நான் தேன தேடி மயங்கி நிற்பேன் போரையிலே இனி குத்தோடு அடி முத்தாட என் செந்தூரா நெஞ்சிலே கொண்டாட்டா அடி ஆத்தாடி ஆத்தாடி அத்தங்க கைய பிடிச்சா சித்தம் எல்லாம் உருக வச்சா காத்தோடு காத்தாக நேற்றிரவு செய்தி சொல்லி நித்திரைய ஓட வச்சா இத பாருப்பா, இந்த சத்திரத்துக்கு மேனேஜர்ங்கிற முறையில கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காத. நீதான் மாப்பிள்ளை பையன்னு சொல்ற, சரி. சத்திரத்துக்குண்டான மொத்த பணத்தையும் அட்வான்ஸா கொடுத்துட்டேன், அதுவும் சரி. இந்த ஜானவாசக்காரு, மேலக்காரன், சமையல்காரன், பால்காரன் எல்லாத்தையும் என்னையே ஏற்பாடு பண்ண சொல்ற, அதுவும் சரி. உங்க வீட்டுல பெரியவங்களே யாரும் கிடையாதா? எல்லாத்தையும் நீயே தனியா சேர்த்துக்கிட்டு இருக்க. நான் என்ன சார் பண்றது? எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா. ஒரே ஒரு அப்பாவா? அதையே அவ்வளவு வருத்தமா சொல்றான்? அது இல்ல சார், அவருக்கோ தள்ளாத வயசு, தள்ளா கீழே வந்துருவாரு. அதனாலதான் எல்லா பொறுப்பும் என் தலையில விழுந்துருச்சு. ஆமா, இப்போ நீங்க எப்போ வருவீங்க? 31 மாலையில. பொண்ணு வீட்டுக்காரங்க எப்போ வருவாங்க? 31 காலையிலயா? அது அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியாது. யார் எப்ப வந்தாலும் நீங்க தான் வரவேற்று உபசரிக்கணும். முகத்தை சுளிக்காம நீங்க ஒருத்தரா இருந்து சண்டைய சமாளிக்கணும். சண்டையா? இந்த சம்பந்தி சண்டை இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஏன் ஏதாவது பொய் சொல்லிருக்கிய? ஒரு பொய்யா, 2 பொய்யா, 1000 பொய்ய சொன்னாதானே கல்யாணம் நடக்கும். உண்மையை சொல்றேன், உங்களை நான் என் பெரியப்பாவா நினைச்சு சொல்றேன். என்ன பெரியப்பான்னு கூப்பிட்டப்பா. 2 வீட்டுக்காரங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. கவலையே படாத, தனியாவே இருந்து என்ன சண்டை வந்தாலும் நானே சமாளிக்கிறேன். தேங்க்யூ பெரியப்பா. ஐயோ, நீ என்ன பெரியப்பான்னு கூப்பிட்டு புல்லரிக்க வைக்கிறப்பா, புல்லரிக்க வைக்கிற. டே மாறி, மெய் சிலுத்து போயிட்டேன் சார். டே மாறி, நம்ம மேல மகாதேவன், சமய சதாசிவம், எலக்ட்ரீஷியன் ஏகாம்பரம், பூக்கார தங்கம் எல்லாரும் ஹால்ல இருப்பாங்க. எல்லாரையும் உடனே வர சொல்லு. நீ சரி சார். பெரிய மனுஷர் நீங்க, இவ்வளவு பொறுப்பையும் மொத்தமா தைரியமா ஏத்துக்கிறீங்களே. 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்க தனி மனுஷனா என்னதான் பண்ண போறீங்கன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் ரொம்ப சுறுசுறுப்புப்பா. அதான் அன்னைக்கு பார்க்க போறேனே. வந்துட்டீங்களா? எல்லாரும் நல்லா கவனிச்சுக்குங்க. இவன்
என் பையன். இது எங்க வீட்டு கல்யாணம். வெட்ட நாயனத்தோட மேல வாசிக்கணும், பால் பாயசத்தோட வாய்க்கு ருசியா சமையல் செய்யணும். ரன்னிங் லைட்டு, சீரியல் லைட்டு, சத்திரம் பூரா எலக்ட்ரிக் லைட்லயே மின்னணும். மேடையே தெரியக்கூடாது, பூதான் தொங்கணும். சார் இன்னைக்கு கண்ணாலாம் வர்ற 1ஆம் தேதிடா. நான் வரேன் பெரியப்பா. ரொம்ப இருக்குதுப்பா. ரிசப்ஷனுக்கு என்ன லைட் மியூசிக்கா? நீங்களே சொல்லுங்க. நீங்கெல்லாம் இலசுகள் லைட் மியூசிக் தான் போடணும்னு ஆசைப்படுவீங்க. என்ன கேட்டா ஹேமநாத பாகவதர் கேட்டு எவ்வளவு நாளாச்சு. அட்ரஸ் கொடுங்க பெரியப்பா. போறியா? கண்டிப்பா. இந்தாப்பா. ஏமநாத பாகவதர்